hello, this is I am Dava and hi hello traders. இந்த வீடியோ எந்த செஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படினா complete forex marketing ஓட ஒரு இன்ட்ரோடக்ஷன். forex marketingனா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற மார்க்கெட்டிங் ஏன் டிரான்ஸ்பரண்டா எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. பொதுவாவே எல்லா யூடியூபர்ஸும் நீங்க எல்லா யூடியூப்ல இருந்து ஸ்க்ரோல் பண்ணி ஒரு வீடியோஸ் பாக்குறீங்க அப்படினா இந்த ட்ரேடிங் ஆப்ஸ் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களால ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியும். மார்க்கெட் மேல போகுதா கீழ போகுதான்னு பிரெடிக்ட் பண்ணீங்கன்னா போதும். மேல போகுதுன்னு இவ்வளவு பெட் பண்ணீங்கன்னா கீழ போகுது இவ்வளவு பெட் பண்ணீங்கன்னா உங்களால ஒரு மணி நேரத்திலே பணம் சம்பாதிக்க முடியுது. பொய்யான ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற கம்ப்ளீட் மார்க்கெட் செக்டார் எப்படி எல்லாம் ரன் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற குளோபல் ட்ரேடர்ஸ் என்னென்ன அச்சீவ் பண்றாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோஸ்ல ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனா நான் வந்து கவர் பண்ண இருக்கேன். அண்ட் தென் இதான் இந்த வீடியோட கான்செப்ட். சரி வாங்க வீடியோ. வாட் இஸ் தி forex மார்க்கெட்டிங்? forex மார்க்கெட்டிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றத தான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா forex ட்ரேடிங் அப்படின்னு. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ். இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா வந்து forex. ஓகேங்களா? சரி ஓகே. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ்னா என்ன? ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு பொருள்னா ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிப்போம், பண்ட மாற்று முறை அந்த மாதிரி. ஆனா இப்போ என்ன பண்றோம், நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னா வெளிநாட்டோட கரன்சி நமக்கு தேவை. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்க காந்தி தாத்தா நோட்டு போட்டு, காந்தி தாத்தா இருக்கிற நோட்டு போட்ட ஒரு நோட்டு தான் நமக்கு வந்து செல்லுங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அந்த நாட்டோட கரன்சி தான் நமக்கு செல்லும். ஸோ அதனால அந்த டிரான்சாக்ஷன் நம்ம நாட்டு காசு கொடுத்துட்டு அந்த நாட்டுடைய காசை வாங்கும் போது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும், ஒரு விதமான ஒரு ஒர்க் நடக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ ஓகே, இதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் பிட்வீன்ல அந்த பணத்தை கொடுத்து நம்ம வெளிநாட்டுடைய டாலர் வாங்கிக்கிறோம் அப்படின்னா அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் ரேஷியோஸ்ல வர டிஃபரன்ஸ் பிட்வீன்ல நாம ட்ரேட் பண்றோம். அந்த ட்ரேட் பண்றதால தான் நம்ம ப்ராஃபிட்டபிள் ஆகிறோமோ இல்ல வந்து லாஸ் ஆகிறோமான்றது தான் இங்க நம்மளுடைய forex மார்க்கெட். ஓகே, இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் தள்ளி வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரேட் பண்றதுல எப்படி இருக்கும்னா ஒரு நாட்டுடைய கரன்சியை வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்ம்ல தான் நம்ம வந்து கூப்பிடுவோம். எக்ஸாம்பிள் ஐஎன்ஆர் சொல்லுவோம். அப்படின்னா டாலர்னா டாலருக்கான சிம்பிள் இருக்கும், அதை வந்து ஷார்ட் ஃபார்மா யூஎஸ்டி. அந்த மாதிரி இயூஆர், யூஎஸ்டி, ஜாப்பனீஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன சொல்றது ஒரு ஜஸ்ட் ஒரு 3 வேர்ட்ல இருக்கும். இயூஆர், யூஎஸ்டி, ஜேபிஒய், அந்த மாதிரி என்ஜெடி, இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்லேயே இருக்கும். ஐஎன்ஆர்னா ஐஎன்ஆர், இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்லேயே இருக்கும். சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு நாட்டுடைய கரன்சியை வந்து ஜஸ்ட் 3 வேர்ட்ல அதோட கரன்சியோட பேரை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சரி ஓகே, இந்த கரன்சிஸ் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நாட்டுடைய கரன்சியை வந்து மற்ற நாட்டு கரன்சிஸோட கம்பேர் பண்ணுவோம். இந்த நாட்டு கரன்சி வந்து இன்னிலிருந்து மார்க்கெட் மேல போக போதா, இன்னிலிருந்து மார்க்கெட் கீழே போக போதா. அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு நாட்டுடைய கரன்சியை வந்து கம்பேர் பண்றது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் டாலர், ஒரு டாலரை வந்து நம்ம இந்தியன் கரன்சிஸோட கம்பேர் பண்ணும்போது 80 ரூபீஸ் தான் அதோட ஒர்த், இல்லை 75 ரூபீஸ் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணி சொல்றோம். ஸோ அதே மாதிரி ஒரு நாட்டுடைய கரன்சி, இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா நாட்டுடைய கரன்சிஸை வந்து கம்பேர் பண்ணுவோம். அதுதான் வந்து கரன்சி பேர். கரன்சி பேர்ன்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி ரொம்ப என்ன சொல்றது ஒரு 100-200 இருக்குமான்னு கேட்டா மோர் தென் 6000க்கு மேல இருக்குன்னு கூகுள் சொல்லுது, நான் சொல்லல. ஆனா பட் இந்த மாதிரி கரன்சி பேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ட்ரேட் பண்ணணுமா கேட்டா உங்களுக்கு பிடிச்ச ஒரு மேஜரான கரன்சிஸ்ல மட்டும் சொல்லுங்க. நான் ஒரு மேஜரான கரன்சிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்றேன். இந்த கரன்சிஸ் எல்லாத்தையுமே வச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த மேஜரான கரன்சிஸ் அப்படின்னு சொல்றேன்னா இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எக்ஸாம்பிளுக்கு ஒரு கரன்சிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெளிநாட்டு கரன்சிஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யூஎஸ் டாலர் தான் சொல்றோம். ஏன் யூஎஸ் டாலர்னு சொல்றோம்? ஏன்னா அதோட டாலரோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி மேஜரான கரன்சிஸ் பாத்தீங்கன்னா இந்த வந்து நான் லிஸ்ட் பண்ணிருக்கிற இந்த கரன்சிஸ் எல்லாம் வந்து ஒரு மேஜரான கரன்சிஸ். இந்த மாதிரி மேஜரான கரன்சியோட பேர்ஸ் எல்லாம் வந்து அதிகமா வால்யூம்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. ஏன் இதுல வந்து ஐஎன்ஆர் வரலன்னா ஐஎன்ஆர்ல ட்ரேட் பண்றது ரொம்ப கம்மி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம் கரன்சி பேர். இது வந்து மேஜரான ஒரு கரன்சி. எக்ஸாம்பிள் யூஎஸ்டின்றது வந்து ஒரு கரன்சி. இப்போ வந்து ஐஎன்ஆர்ன்றது ஒரு கரன்சி. ஓகே, இதுல எப்படி நம்ம ட்ரேட் பண்றோம்? இது ஒரு நாட்டினுடைய ஒரு கரன்சி, இது வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு கரன்சி. இது ரெண்டுத்துக்கும் எப்படி நம்ம ட்ரேட் பண்றோம்? இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணுவோம். கரன்சி பேர்ன்ற ஒரு விஷயம் எப்படி நம்ம பேர் பண்ணுவோம் அப்படின்னா யூஎஸ்டி, ஐஎன்ஆர் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ இதுல ரெண்டு கரன்சில எது மேல போக போகுது எது கீழே போக போகுதுன்னு பொய்யா மத்தவங்க மாதிரி நான் சொல்லாம நான் எப்படி டிஃபரெண்டா சொல்ல போறேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்டி, ஐஎன்ஆர்ன்ற ஒரு கரன்சி பேர் இருக்கு அப்படின்னா இதுல எப்படி நம்ம பை பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற கரன்சி வந்து ஒரு பேஸ் கரன்சி. ஃபர்ஸ்ட் இருக்கிற கரன்சி வந்து பை பண்ற கரன்சி, ரெண்டாவது இருக்கிற கரன்சி வந்து செல் பண்ற கரன்சி. எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிற கரன்சி வந்து கிரீன் கலர்லயும் செகண்ட் இருக்கிற கரன்சி வந்து ரெட்லயும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி சும்மா ஒரு மைண்ட் பேர்ல வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்ல வந்து பை பண்றோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போக போகுது. நான் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்ல பை என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போக போகுது, மார்க்கெட்ல வாங்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த கரன்சி பேரை ஃபர்ஸ்ட் சொல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற கரன்சி வந்து வாங்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேல போக போகுது. செகண்ட் இருக்கிற கரன்சி வந்து வாங்க போறாங்கன்னா செகண்ட் இருக்கிற கரன்சி விற்க போறது இல்ல. செகண்ட் போர்ஷன் ஆஃப் கரன்சி வந்து நம்ம வாங்க போறாங்கன்னா அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் கீழே வர போகுது. ஓகேங்களா? இன்னொரு டைம் தெளிவா சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்டி, ஐஎன்ஆர் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் மேல போகுதுன்னா என்ன பண்ணணும்? யூஎஸ்டி வாங்கணும். அதே மார்க்கெட் கீழே வர போகுதுன்னா என்ன பண்ணணும்? ஐஎன்ஆர் விற்க கூடாது, ஐஎன்ஆர் வாங்கணும். ஓகேங்களா? மொத்தம் நம்ம கரன்சிஸ் தான் இந்த forex tradingல வாங்க போறோம். கரன்சி ஏதோ ஒரு நாட்டுடைய கரன்சி வந்து நம்ம வாங்க போறோம். இங்க வந்து இடமே இல்லை, ஆனா ரேட் பண்றோம். ஓகேங்களா? பையர் செல் பண்றோம். மோஸ்ட்லி கரன்சி பேர்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துவாங்க. அப்பதான் அந்த ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியா போயிடும். ஏன்னா எந்த நாட்டுடைய கரன்சி வாங்குறோம், அந்த கரன்சி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேட் பண்றது அப்படின்னா இப்போ யூஎஸ் டாலரை வந்து நம்ம வாங்குறவங்க ஐஎன்ஆர் கூட கம்பேர் பண்ணி அந்த கரன்சி பேர்ல அப்படின்னா யூஎஸ் டாலருக்கு பின்னாடி என்ன நடக்குது? யூஎஸ் டாலர்னா யூஎஸ் டாலரோட அது எந்த நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட கரன்சி, அந்த நாட்டிலோட எந்த பேங்க் செக்டர்ல இருக்கு, அந்த டேவ்ல அந்த
பேங்க் அன்றைக்கி இருக்குதா, அந்த பேங்க் வந்து அன்றைக்கி இல்லையா அப்படின்றத பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் பேக் டெஸ்ட்டில் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட். சரி ஓகே, இப்படி தான் பையர் செல் பண்ணுறோம். பட் இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கோட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் என்னன்னா, மோஸ்ட் லிக்விட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வளவலன்னு பேசாமல் இது வந்து ஒரு மார்க்கெட்டில் என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு ஒன் டேவுக்கு வந்து 5 ட்ரில்லியன் அப்படின்ற அமௌண்ட் வந்து போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கான அமௌண்ட், அதுக்கான பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அவ்வளோதான் ஷார்ட்டாக புரிஞ்சுவாங்க. நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப ஷார்ட். ஓகேங்களா, 5 ட்ரில்லியன் சொல்லி அதை வந்து நம்ம மெஷர் பண்ணி அது வந்து 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. சரி ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமாக ஏன் நான் இந்த செஷனை கவர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ரெக்ரூட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டிங் பண்ண என்னென்ன விஷயம் உங்ககிட்ட தேவை. பொதுவாகவே இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் ப்ளஸ் ஒரு இன்டர்நெட் இருந்தாலே போதும். இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் அட்வான்ஸ், நான் கொஞ்சம் காசுலாம் போடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு டேப்லெட் இல்லை ஒரு டேப், அப்படி இல்லைனா வந்து ஒரு லேப்டாப் இல்லை ஒரு கம்ப்யூட்டர், இது ஏதாச்சும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஸோ ஆனால் பட் ஆர்டிங் ஸ்டேஜில் ஒரு மொபைல் ஃபோன் அப்படி இருந்தால் போதும். அப்படி இல்லை ஒரு அம்மா லேப்டாப் இருந்தால் கூட ட்ரேட் பண்ண முடியும். அது ஒருவேளை எங்கிட்ட அந்த ஒரு இருக்குது, அந்த லேப்டாப் இருக்குது, ஒருவேளை அதில் நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா தனியாக கமெண்ட் வந்துட்டு அப்படின்னா ஒருவேளை நான் அதை மேக் பண்ணி தனியாக போடுறேன். ஏன்னா வந்து மோஸ்ட்லி நம்ம மொபைலில் பார்க்கும்போது மார்க்கெட் அனாலிசிஸ், எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் மேலே போதா கீழே போதான்ட்டு ரொம்ப இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை மட்டும் பார்க்க போட்டோம். ரொம்ப பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கோ, ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றத நான் ரிப்பீட் பண்ணுறத தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ பார்க்கும்போது ரொம்ப மினிமைஸ் பண்ணி பார்க்கணும் போது மொபைலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பட் மொபைலில் ட்ரேட் பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் பட் கம்ப்யூட்டர் ஆர் பிசி இருந்தால் கொஞ்சம் ரொம்ப பெட்டர். ஓகேங்களா, மோஸ்ட்லி ஒரு ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு நெட்வொர்க், அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் ஆர் ஒரு லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர், எனிதிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கான்செப்ட் இண்டிகேட்டர் செஷன்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர்ஸை பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்பில்டான ஒரு சாஃப்ட்வேரை மேக் பண்ணுவாங்க. ஒரு ஆப்ஸ்னு வச்சுக்கோங்க, ஷார்ட்டாக சொல்லலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த ஆப் கிடையாது, ஒரு ஆப்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆப்ஸ் வந்து மார்க்கெட்டில் மேலே போகுமா கீழே போகுமான்ற ஒரு ஐடியாவை மட்டும் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கும். அதான் ஒரு இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா, ஆனால் பட் இண்டிகேட்டர்ஸை மட்டுமே வச்சு இண்டிகேட்டர்ஸ் வந்து சொல்லுது பை பண்ணணும் அப்படின்னு பை பண்ணாதீங்க. அது ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. ஆனால் வந்து ஸோ தட் இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்புங்க, ஆனால் ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. முக்கியமாக இதை சொல்லி ஆகணும். டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸில் 3 கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங், இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடிங். ஸ்கேல்பிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் டைமில். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங், இதில் மொத்தம் 3 டைப்ஸ்: ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடிங். ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன டைம் ஃப்ரேமில், அதாவது ரொம்ப லாட் அதிகமாக போட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, மார்க்கெட்டில் சடன்லி ஒரு 15 மினிட்ஸ் சார்ட் ஃப்ரேம்லாம் பார்த்து கொஞ்சம் பிப்ஸை வந்து கவர் பண்ணி அதிகமான லாட்டை போட்டு பெரிய ப்ராஃபிட்டபிளாக இல்லாமல் ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட்டை வந்து கெயின் பண்ணிட்டு ரிஸ்க்கே இல்லாமல் கொஞ்சம் மூவ் பண்ணுறவங்க தான் ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ். ஆனால் பட் ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு சிலருக்கு ஒத்து போகும், ஒரு சிலருக்கு இன்ட்ராடே வந்து ஒத்து போகும். இன்ட்ராடேனா என்ன, ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ன்றது ஒரு நாள் அப்படின்னு கணக்கு இருக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்குள்ளே ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். அதே ஸ்விங் ட்ரேடிங்னா எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட்டை வந்து நான் அனாலிசிஸ் பண்ணிட்டோம்பா, இந்த சார்ட் வந்து கன்ஃபார்ம் அங்கே தான் போகுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பெட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கிறது. ட்ரேட் கன்ஃபார்ம் அங்கே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, டார்கெட்டை தொடுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் அது வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ். டைம் செஷன்ஸை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் இருக்கும். அதுக்கான தனி வீடியோ வந்து நான் தனியாக போட்டுறேன். ஒரு மேஜரான யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து நான் மேஜரான ஒரு விஷயத்தை மட்டும் இதில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மேஜராக வந்து லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், சிட்னி அண்ட் தென் டோக்கியோ, இந்த மாதிரி ஒரு 4 செஷன்ஸ் இருக்குது. இந்த செஷன்ஸ் எல்லாம் எந்தெந்த டைமில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் எந்தெந்த செஷன்ஸில் முடியும் அப்படின்றதுனா, ஃபஸ்ட்டு இந்த 24 ஹவர்ஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன்லேயே இருக்கும், மண்டே டு சாட்டர்டே. ஓகேங்களா, அந்த மண்டே டு சாட்டர்டேவில் லண்டன் செஷன் பார்த்திங்கன்னா வந்து 3 AM EST to 12 PM EST. நியூயார்க் செஷன் பார்த்திங்கன்னா வந்து 8 AM EST to 5 PM EST. சிட்னி வந்து 5 PM EST to 2 AM EST. டோக்கியோ வந்து 7 PM EST to 4 AM EST. ESTயில் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மல்டிபிள் கண்ட்ரீஸில் போகும்போது டைம் வேரி ஆகும். ஸோ அதனால் எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டான டைம் பார்த்தீங்கன்னா EST அந்த டைம் பீரியடில் பார்க்கும்போது நீங்கள் அந்த நாட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஒரு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா. முக்கியமாக இது வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்கணும். எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 100 rupees இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லைவ் அக்கௌண்ட்டுக்கு 1 to 3%, 1 to 2% வச்சா இன்னும் நீ வந்து ஒரு பெட்டரான ட்ரேடர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 1 to 2% நீ வைக்கிற அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து எப்படின்னா சொல்கிறது, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீ வந்து ட்ரேடிங்கில் நீ ரொம்ப நாள் அந்த அக்கௌண்ட் வந்து லைவ் லாங் கொண்டு போக முடியும். ஸோ அதனால் எப்பவுமே வந்து 1 to 3%, உங்கள்கிட்ட 100 rupees இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு 3 rupees மட்டும்தான் உன்னால் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா மீதி இருக்கதா நீ செக்யூர் பண்ணி வச்சுக்கணும். இந்த அக்கௌண்ட் வந்து ரொம்பவே செக்யூர் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் டைம் செஷன்ஸும் தனியான ஒரு வீடியோ வந்து இருக்குது. ப்ளீஸ் டூ செக் அவுட்.
அண்ட் தென் திஸ் இஸ் எண்டிங் ஆஃப் செஷன். பாய். மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு பிகினர் லெவல்ன்றனால மட்டும்தான் இந்த அளவுக்கு சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். ஆனால் பட் இதுக்கு பின்னாடி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான் இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜியோட கம்பேரான ஒரு வீடியோஸாக இருக்கும். ப்ளீஸ் டூ செக் அவுட் மை பிளேலிஸ்ட் அண்ட் தென் Forex மார்க்கெட்டிங் மட்டும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. Forex ட்ரேடிங் பற்றி மட்டும் தான் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில். பாய். மறக்காமல் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிருக்கா. பாய். But if I lay down